ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து சூப்பர்பான கோவக்காய் ஃப்ரை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கோவக்காவை வச்சு என்னோட ஸ்டைலில் ஒரு கோவக்காய் பொரியல் ரொம்பவே ஈஸி சிம்பிளாக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு கடாயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எல்லாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். காயில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் நேரம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ இப்போ கூடவே நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவனை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வரமிளகா எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரு 8 பீசஸ் எடுத்திருக்கேன். அது டிபெண்ட்ஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து ட்ரை சில்லி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது கூடவே வந்து லைக் நம்ம மஞ்சத்தூளை போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மேக் பண்ண டைம் இல்லை, நான் மார்னிங் ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து வெறும் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெறும் சில்லி பவுடர் வந்து ரெடிமேடாக கிடைக்குதுல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி அகைன் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பர்பான கிறிஸ்பியான கோவக்காய் பொரியல் ஃப்ரை ரெடி. இட் இஸ் ரெடி டு சர்வ். இதுக்கு வந்து நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பராக ஆப்ட் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பாய்.